زوجها وهو مؤمن فلنحيينه حياة طيبة. ஒரு ஆணோ பெண்ணோ மூமினாக இருக்கக்கூடிய நிலையில் சாலிஹான அமல்களை செய்வார்களாக இருந்தால் அவர்களை அழகிய வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கை நாம் வாழச் செய்வோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய காலத்திலே உலகத்தில் எல்லோருமே இழந்திருக்கின்ற, தேடிக்கொண்டிருக்கின்ற ஒன்றுதான் மகிழ்ச்சியான, நிம்மதியான வாழ்க்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. எல்லாம் இருக்கிறது, ஆனால் நிம்மதியான வாழ்க்கை இல்லை. இது பெரும்பாலான மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நிம்மதியான வாழ்க்கைக்கான வழி என்ன என்று நிறைய பேர் தேடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். இன்னும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. சிலர் பொருளாதாரத்தில் இந்த நிம்மதியான வாழ்க்கையை பெறலாம் என்று நினைக்கிறார்கள். பொருளாதாரம் கை நிறைய இருக்கிறது, ஆனால் வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கவில்லை. இன்னும் சிலர் நிம்மதியை இழந்துவிட்டு போதை வஸ்துக்களில் நிம்மதியை தேடுகிறார்கள். அங்கும் அவர்களுக்கு நிம்மதி கிடைத்தபாடில்லை. வேறு சிலர் இந்த நிம்மதியை தேடி நிறைய பொருளாதாரத்தை செலவு செய்கிறார்கள். சில வருடங்களுக்கு முன்னால் இந்தியா டுடேயில் ஒரு கவர் ஸ்டோரியாக ஒரு செய்தி போட்டிருந்தார்கள். நிம்மதி என்ன விலை? சிலருக்கு நினைவிருக்கலாம், படித்த ஞாபகம் இருக்கலாம். இன்றைக்கு மக்கள் நிம்மதியை தொலைத்திருக்கிறார்கள் என்ற அந்த நிலையை வைத்து நிம்மதியை இன்று ஒரு கூட்டம் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கவுன்சிலிங் என்றும் சைக்கோ தெரபி என்றும் இன்னும் பல வகையான தெரப்பிகள் என்றும் நிம்மதிக்கான வியாபாரம் உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. நிறைய பேர், அன்புள்ள சகோதர சகோதரிகளே, யாருக்கும் தெரியாமல் சைக்காட்ரிஸ்டுகளையும் சைக்கோ தெரபிஸ்டுகளையும் சந்தித்து அவர்கள் கொடுக்கக்கூடிய மாத்திரைகளில் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக வளர்ச்சி அடைந்த நாடுகளில் தூக்க மாத்திரைகள் பயன்படுத்துகிற வழக்கம் அதிகரித்துக் கொண்டு வருவதாக தகவல்கள் சொல்லுகின்றன. என்றால் எல்லாம் இருக்கிறது, நிம்மதி இல்லை. நிம்மதியாக தூக்கம் வருவது கிடையாது. இன்னும் சிலர் குறிப்பாக மதத்தின் மூலம் நிம்மதியை நாடி மேற்கத்திய நாடுகளிலிருந்து கீழைத்திய உலகங்களுக்கு வருவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். வெள்ளைக்காரர்கள் கேரளாவுக்கு வருவார்கள், தமிழ்நாட்டுக்கு வருவார்கள், ஸ்ரீலங்காவுக்கு வருவார்கள். அங்குள்ள கோயில்களிலே, அங்குள்ள மத குருக்களிடத்திலே போய் மண்டியிட்டு நிற்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். ஏனென்றால் இங்கு நிம்மதி கிடைக்குமா என்று இவர்கள் தேடி வருகிறார்கள். நம்முடைய சில மக்கள் தாயத்து, மந்திரித்தல், மாந்திரீகம் போன்ற சில வழிகளில் இந்த நிம்மதியை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். சுருக்கமாக, நிம்மதியான வாழ்க்கைக்கு நாம் எல்லோரும் அலைந்து கொண்டிருக்கிறோம். நிம்மதியான வாழ்க்கை எங்கே கிடைக்கும் என்பதைத்தான் இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. உலகத்தை படைத்த ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தை ஒரு வித்தியாசமாக படைத்திருக்கிறார். அதாவது இந்த உலகம் என்பது நாம் என்ஜாய் பண்ணுகின்ற இடம் கிடையாது. இந்த உலகம் சோதனை களம். இந்த உலகத்தில் சோதனை என்பது உலகம் அழியும் வரைக்கும் இருந்து கொண்டே இருக்கும். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லும்போது, وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِّنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِّنَ الْأَمْوَالِ وَالْأَنفُسِ وَالثَّمَرَاتِ, உங்களை நிச்சயமாக நாம் பசியை கொண்டு சோதிப்போம், பயத்தை கொண்டு சோதிப்போம், உங்களுடைய பொருளாதாரத்தில்
குடும்பத்தில் நஷ்டத்தை ஏற்படுத்துவது கொண்டு சோதிப்போம், அதாவது உயிர்கள் இழப்பதை கொண்டு உங்களை சோதிப்போம் என்று அல்லாஹு தஆலா உறுதியாக சொல்கிறார். சோதனை என்பது இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய ஒரு சுன்னா. அல்லதி خلقல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. மரணத்தையும் வாழ்வையும் அவன் எதற்காக படைக்கிறான் என்றால் சோதிப்பதற்காக. சோதனை இந்த பூமியிலே அல்லாஹ்வுடைய சுன்னத். சோதனை இல்லாமல் யாரும் வாழ முடியாது. அஷத்துன் நாஸி பலாஅன் அல் அன்பியா. அதிகமாக சோதிக்கப்படுகிறவர்கள், கடுமையாக சோதிக்கப்படுகிறவர்கள் நபிமார். சும்மல் அம்சலு ஃபல் அம்சல். அடுத்தது நபிமார்களை போன்று யாரெல்லாம் இருக்க முயற்சி செய்கிறார்களோ அவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த உலகம் சோதனை களம். இதை ஒருவன் புரிந்து கொள்ளவில்லை என்றால் அவன் முட்டாள். இந்த உலகத்தில் சோதனை இல்லாமல் நான் இருக்க வேண்டும் என்று ஒருவன் நினைத்தான் என்றால் இந்த உலகத்தின் நியதியை புரியாத ஒரு அறிவிலியாகத்தான் அவன் இருப்பான். உலகத்தில் சோதனை இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் என்ன என்று கேட்டால், இந்த சோதனைகளுக்கு மத்தியில் நிம்மதியாக ஒருவன் வாழ வேண்டும். நிறைய சோதனை இருக்கும். பசியை கொண்டு சோதிப்பான், பயத்தை கொண்டு சோதிப்பான், இழப்புகளை கொண்டு சோதிப்பான். இந்த சோதனைகளுக்கு மத்தியிலும் அவன் அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது வ அஹ்யா அல்லது பிஸ்மிக அல்லாஹும்ம அமூது வ அஹ்யா என்று தூங்க சென்றால் நிம்மதியாக தூங்க வேண்டும். இதுதான் நிம்மதி என்பது, இதுதான் சந்தோஷம் என்பது. சோதனையே இல்லாமல் நான் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் அது யாருக்கு முடியாது. இந்த உலகத்தில் எல்லோருக்கும், ஒரு முஸ்லிமுக்கும் சோதனை வரும், முஸ்லிம் அல்லாதவனுக்கும் சோதனை வரும், சோதனை வந்து கொண்டுதான் இருக்கும். சந்தோஷமாக மகிழ்ச்சியாக சோதனைகளுக்கு இடையில் எப்படி வாழ்வது? சோதனைகள் நடந்து கொண்டே இருக்கும். இந்த சோதனைகளுக்கு மத்தியில் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். என்ன வழி என்று கேட்டால், அல்லாஹு தஆலா இந்த 16வது அத்தியாயத்தின் 97வது வசனத்தில் சொல்வதுதான் வழி. இரண்டு வழிகளை அல்லாஹு தஆலா சொல்கிறார். ஒன்று அகீதா, இன்னும் ஒன்று ஷரியா. من عمل صالحا من ذكر أو أنثى وهو مؤمن. முஃமினாக இருக்கக்கூடிய நிலையில் சாலிஹான அமல்களை யார் செய்கிறாரோ, அவர் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், فَلَنُحْيِيَنَّهُ நிச்சயமாக அவரை நாம் வாழச் செய்வோம், ஹயாத்தன் طيبة அழகான மகிழ்ச்சியான வாழ்க்கை நாம் வாழச் செய்வோம். இது யாருடைய ப்ராமிஸ்? அல்லாஹ்வுடைய ப்ராமிஸ். நடக்கும். நாம் நினைக்க கூடாது பெரிய ஹைஃபை வீடு, ஆடம்பரமான வாகனம், நிறைய பணம் இருந்தால்தான் நிம்மதியாக இருக்கலாம் என்று இல்லை. இன்றைக்கு உலகத்திலே நீங்கள் பார்த்தால் சில நேரங்களில் பில் கேட்ஸ் கூட சொன்னதாக ஒரு செய்தி ஒரு நேரத்தில் மீடியாக்களில் பரவியது. அவரை பேட்டி காணும் போது அவர் சொல்லுகிறார், என்னுடைய பெயர் தெரியாதவர்கள் இந்த உலகத்தில் கிடையாது. என்னிடத்திலே ஆயிரக்கணக்கானவர்கள் வேலை செய்கிறார்கள். உலகத்தின் பெரிய பணக்காரர்கள் பட்டியலில் என்னுடைய பெயரும் வருகிறது. ஆனால் எல்லாம் இருந்தும் வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் இருக்கிறேன் என்று அவர் சொன்ன ஒரு குறிப்பு ஒரு காலத்தில் நிறைய சோசியல் மீடியாக்களிலே பரப்பப்பட்டுக் கொண்டிருந்தது. அது பில் கேட்ஸ் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் இதுதான் யதார்த்தம். நிறைய வசதி படைத்தவர்கள் இருக்கிறார்கள். நீங்க பர்சனலாக அவர்களை அணுகி பார்த்தால் தெரியும், அவர்கள் நிம்மதியாக இல்லை. ஒன்று பெரும் பணக்காரர்களாக இருப்பார்கள், பணத்தை எப்படி பாதுகாப்பது வளர்ப்பது என்று டென்ஷனாக இருக்கும். அல்லது பெரிய பணக்காரர்கள் போன்று தோன்றுவார்கள், நிறைய கடன் இருக்கும். நம்முடைய பார்வைக்குத்தான், அதாவது இது எப்படி என்றால் இக்கரைக்கு அக்கறை பச்சை. இங்கே இருக்கிறவர் அங்கே சிறந்த நினைக்கிறார். அங்கே உள்ளவர் என்ன சொல்கிறார் என்றால், நிறைய பணக்காரர்களை சந்தித்திருக்கிறோம், சொல்லுகிறார்கள், நீங்கள் பார்ப்பதற்குத்தான் நாங்கள் பெரிய வாகனத்தில் போகிறோம், வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னால ஹைஃபை சோஃபா, பெட்ரூம் செட், இப்படி லைஃப் கொஞ்சம் லக்ஸரியாக இருக்கும். ஆனால் எல்லாம் லக்ஸரியாக இருந்தாலும் நிம்மதியாக தூக்கமில்லை. ஆனால் மாஷா அல்லாஹ் நீங்கள் சின்ன வருமானம்,
நிம்மதியாக தூங்குகிறீர்கள் என்று நிறைய வசதி படைத்தவர்கள் மனம் விட்டு சொல்லக்கூடிய நிலையை பார்க்கிறோம். பொருளாதாரத்தில் நிம்மதி இருக்கிறது, பதவியில் நிம்மதி இருக்கிறது, அந்தஸ்தில் நிம்மதி இருக்கிறது என்று நினைப்பது தவறு சகோதரர்களே. அப்ப நிம்மதி வேண்டும் என்றால் அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்றால் இரண்டு விஷயங்கள். நீ நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றால் முதலில் உன்னிடம் ஈமான் இருக்க வேண்டும், இரண்டாவதாக சாலிஹான அமல் இருக்க வேண்டும். இந்த இரண்டும் இருந்தால் உன்னால் நிம்மதியாக இருக்க முடியும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான்.